அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் முழுமைக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் KN நேரு சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? இன்றைய சட்டப்பேரவையின் வினாக்கள் விடை நேரத்தின் போது கீரனூர் பேரூராட்சியில் புதிய குழாய்கள் சீரமைத்தல் மற்றும் 15 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்குவது, புதிய குழாய்கள் தேவை என்று பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை முன்வைத்திருந்தார். குறிப்பாக கடம்புக்குட்டி கந்தர்வக்கோட்டைக்கு காவிரி குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு தேவைக்கான தொடர்ச்சியான சட்டமன்ற உறுப்பினர் கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் இதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, புதுக்கோட்டை மாவட்டம் முழுமைக்கும் 1900 கோடி மதிப்பீட்டில் குறிப்பாக காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் என்பது மூலமாக குடிநீர் வழங்குவதற்கான திட்ட அறிக்கை என்பது தற்பொழுது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக இத்திட்டத்திற்கான தங்கள் வழங்கக்கூடிய நிதியை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் முழுமையாக காவிரி குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக வழங்குவதற்காக 1900 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்ட அறிக்கை என்பது தற்பொழுது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்திற்கான அனுமதியும் அதே போல நிதியும் வழங்கி பெற்றதுடன் இந்த கோரிக்கை என்பது முழுமையாக நிறைவேற்றி தரப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டைக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தேவை என்று சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு இதனை தெரிவித்திருந்தார். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு முழுமைக்காக 1900 கோடி மதிப்பீட்டில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் என்பது அமைக்கப்படும் என்றும், இதற்கான விரிவான திட்ட அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து பேசும்பொழுதும் இதே போன்ற காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அதே போல காவிரி குடிநீர் திட்டத்திற்கான பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு முழுமைக்காக அந்த கூட்டு குடிநீர் திட்டம் என்பது அமைப்பதற்கான திட்ட அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். சட்டப்பேரவையில் SP வேலுமணியின் கேள்விக்கு அமைச்சர் KN நேரு பதிலளித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. தருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு, திருவையாறு தொகுதி, திருவையாறு, பூதலூர், தஞ்சாவூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களை உள்ள 54 ஊராட்சிகள் இயங்கும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை மறுசீரமைப்பு செய்து நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் வீதம் 16.78 MLD குடிநீர் வழங்குவதற்கு ரூபாய் 248.67 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் சுமார்